உங்கள் லிட்டில் மிஸ் ரித்தன்யாவோட செகண்ட் பர்த்டேங்க இன்னைக்கு. ஸோ அவங்க கிஃப்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரித்தன்யாவோட மாமாவும் அத்தையும் இதை 3-in-1 காம்போவில் ஸ்லைடு, ஸ்விங், அப்புறம் பேஸ்கெட் பால் ரிங்கோட கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரித்தன்யாவோட சித்தப்பா அந்த க்யூட்டான சைக்கிள் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, ரித்தன்யாட்ட இதே சைக்கிள் வேறு கலரில் இருந்தனால இன்னும் ஃபிட் பண்ணல. அந்த ஃபிட் பண்ணுற வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரித்தன்யாவோட தேர்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா பபிள் கன். அதுக்கப்புறம் மியூசிக்கில் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ட்ரம்ஸ் வந்து நானும் ரித்தன்யா டேடாவும் பிளான் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தோம். இது ரித்தன்யாவோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் அவங்களோட செகண்ட் பர்த்டேக்கு. ஸோ இதுவும் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து நான் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்திருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரித்தன்யா பர்த்டேக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரித்தன்யாவோட டெய்லி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கேக் கட்டிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் கேக் கட் பண்ணிடலான்னு பிளானில் இருக்கோம். ஸோ ரித்தன்யாவோட 6th மந்த் ஃபோட்டோங்க இது. இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரேமு. ஏன்னா அவங்க 6 மந்த்ஸில் பயங்கரமாக போஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் அவங்க பர்த்டேக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரித்தன்யாவோட தேர்ட் அவுட்ஃபிட் இது. இதில் தான் அவங்க கேக் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க தாத்தாவும் அம்மாயும் சென்னை சில்க்ஸ்லேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்திரிக்கும் போது இந்த காஸ்டியூம் இருந்தாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நான் அந்த காஸ்டியூம் போட்டு க்யூட்டாக மேக்கப் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பபிள் கன்னை வச்சு தாங்க நான் ஓரளவுக்கு சமாளிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ட்ரெஸ் ஆகணும்னு வந்து ஒரு மாதிரியாக இருந்தாங்க. இந்த பபிள் கன்னை பார்த்துமே செம்ம ஜாலியாகி ஒரு ஒரு பபுளாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஏதோ ட்ரெஸ் நமக்கு போட்டு விட்டுட்டாங்க, நமக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னே ஃபுல்லாக டைவர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரித்தன்யாவோட செகண்ட் பர்த்டேக்கு டாம் அண்ட் ஜெர்ரி தீமில் வச்சுருக்க கேக்கு. க்யூட்டாக போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பைனாப்பிள் ஃப்ளேவரில் டாம் அண்ட் ஜெர்ரி தீம்லாம் நம்ம கேட்ட மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ரித்தன்யாவோட 4th அவுட்ஃபிட் இது. ஸோ இப்படி தான் நாங்கள் ரித்தன்யாவோட செகண்ட் பர்த்டேயை பயங்கர ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டு குட்டீஸோட பர்த்டேக்கெலாம் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.